ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுங்கு மில்க். ரொம்ப ஈஸி, டேஸ்டி. இந்த சம்மருக்கு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். குழந்தைங்கள நுங்கை உரித்து தர சொன்னால் அவங்களே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. வாங்க நுங்கு மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நுங்கு சீசன் வந்துடுச்சு. நுங்கு நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இலசாக இருக்கிற நுங்கு எடுத்துக்கணும். இது தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணியோ இல்லை நம்ம சின்ன சின்ன பொடியாவோ கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படியே கூட நம்ம இப்படி கையை இப்படி வச்சு இப்படி நசுக்கணுன்னாலே இந்த மாதிரி இலசாக இருக்கிறப்ப வந்துடும். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன்ஸ் மில்க் மைட் சேர்க்க போகிறேன். நான் சுகர் ஆட் பண்ணல. உங்கள்கிட்ட மில்க் மைட் இல்லை அப்படின்னா, இந்த கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இது ஹாட்டாக இருக்குது மில்க்கு, ஹாட் மில்க். இது நான் கண்டென்ஸ்டு மில்க் போட்டு பாலில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். சில்டு மில்க். இது உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கையாலே நசுக்கி விட்டு நொங்கு வச்சுருக்கேன். இதை இதில் நம்ம மில்கை ஆட் பண்ணலாம். நம்ம தேவையான அளவு மில்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான நுங்கு மில்க் ரெடி. டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸில் பண்ணி கொடுக்கலாம். வெறுமனே நுங்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன். பிள்ளைங்க கோக் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.